ஒரு வயசான தாத்தா மாம்பழங்களை சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தார். அப்போது தவறுதலாக 3 மாம்பழம் கீழே விழுந்துருச்சு. அதை அக்காவும் தங்கச்சியும் பார்த்தாங்க. அப்போ அக்கா சொல்கிறா, வா அந்த மாம்பழங்களை தாத்தா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு தங்கச்சி சொன்னால், இல்லை நம்மளே இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. 2 பேரும் சரின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டாங்க. தாத்தா அந்த மாம்பழங்களெல்லாம் கடையில் கொண்டு போய் கொடுத்தாரு. அப்போ அந்த கடைக்காரர் எடை போட்டு பார்த்துட்டு, 9 கிலோ நான் உங்ககிட்ட மாம்பழம் கொடுத்தேன், ஆனால் மீதி 6.5 கிலோ தான் இருக்குது. மிச்சத்தை எங்கேயும் நீ திருடி தின்னுட்டியா, இல்லை எங்கேயும் பதுக்கி வச்சிருக்கியா அப்படின்னு அந்த தாத்தாவை சத்தம் போட்டுட்டாரு அந்த கடைக்காரரு. இதை பார்த்த தங்கச்சிக்கு மனசு கேட்காம நேராக அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா அந்த மாம்பழங்கள்லாம் கீழே விழுந்துச்சு, நாங்கள் தான் எடுத்து சாப்பிட்டோம், இந்தாங்க அந்த மாம்பழத்துடைய காசு அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அதை பார்த்த அக்கா கேட்டா, நீ ஏன் அங்கே போய் தப்பை ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டா. அதுக்கு தங்கச்சி சொன்னால், நாம் செஞ்ச தப்பால் ஒருத்தருடைய வாழ்க்கை பாழாக போகுதுன்னா நம்ம செஞ்ச தப்பை ஒத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த குட்டி பொண்ணு செஞ்சது சரிதானே? கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.